இது என்னடி பண்ணிட்டு இருக்கா? பார்த்தா தெரியல. பேப்பர் பேக் பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் பேக்கா? எதுக்குடி? எங்க மிஸ் சொன்னாங்க எல்லாரும் நாளைக்கு பேப்பர் பேக் செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு. அதனால பண்றேன். ஓ அப்படியா? பரவாயில்லையே. பேப்பர் பேக் எல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கு. பெரிய ஆளு தான் போ. பின்ன இருக்காதா? கனியா கொக்கா? கொக்கோ காக்காவோ நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ. ஆமா அம்மா எங்க? என்கிட்ட வந்து கேக்கியா? போய் பாரு. எதுக்கு இப்ப கோவப்படியா? ஏக்கே போயிரு. சும்மா என்ன கடுப்பேத்தாத. வாங்கி கட்டிப்ப பாத்துக்க. வரே வா. நீ தரது வரைக்கும் நான் கைய கட்டிட்டு எனக்குள்ளது தாமான்னு கேட்டுட்டே இருப்பேன். திருப்பி தர மாட்டேனோ? உனக்கு இப்ப என்னக்கா பிரச்சனை? எதுக்கு சும்மா என்கிட்ட வம்புக்கு வரா? எனக்கு பொழுது போக மாட்டேங்குதுடி. அதனால தான் உன்கிட்ட வரேன். உனக்கு பொழுது போலன்னு என்கிட்டயாச்சும் போக்கு. நான் இப்ப இது செய்யறேன்ல. எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணியா? நீ செய்ய மக்கா. அக்கா சும்மா. டேய் இந்த ஆள உட்கார்ந்து பாக்கே. எம்பிட்ட அழகா என் பிள்ளை செய்றானே. நீ என்ன பார்த்து கிழிக்கன்னா? நீ போ. அட ஏண்டி தங்கம்? அக்கா பாக்கட்டே. அக்கா மரியாதையா போயிரு. இல்ல அம்மாவை கூப்பிடுற பாத்துக்கோ. ரொம்ப தான் பண்றாப்பா. என்னமோ ஊர்ல இல்லாம இவளுக்கு மட்டும் தான் என்னமோ பேப்பர் பேக் செய்ய தெரியுமாக்கும். சே இந்த வீட்ல நிம்மதியா ஒரு பேப்பர் பேக் கூட செய்ய முடியல. உடனே வந்துருவா. எங்க இருந்தாச்சு? மக்களே அப்பா என்ன மக்கா பண்ணியா? ஸ்கூல்ல நாளைக்கு பேப்பர் பேக் செய்ய சொன்னாவல. அதான் பேப்பர் பேக் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா மக்கா? சரி ஆமா அக்காளுங்க? ரூம்ல இருக்காப்பா. ஓ அப்படியா மக்களே? சரி மக்கா பேப்பர் பேக் பண்ணுங்கன்னு. சரிப்பா. பாவம் என் அம்மா போகும்போது முகமே சரியில்லை. இங்க இருன்னு சொன்னா இருக்க கூட மாட்றாவ. தம்பி தங்கச்சி அண்ணன் இவங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. ஒரு நாளாச்சு போய் பார்த்துட்டு வாமான்னு யாராவது சொல்றாங்களா? பாக்கியம் வந்துட்டாவ. என்னம்மா பாக்கியம் மூஞ்சியே சரியில்லை. என்ன உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லையா? ஒண்ணும் இல்ல. இல்ல என்னமோ இருக்கு. இல்லனா நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க மாட்டியே. சொல்லுமா பாக்கியம் என்ன ஆச்சு? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல என்னமோ இருக்கு. இங்க பாரு. அட பாருன்ற. என்னவா? நீதான் சொல்லணும். சொல்லு என்ன ஆச்சு? அம்மா ஏதாச்சும் ஏசினாவளா? பேசுறதுக்கு உங்க அம்மா இருந்தாதானே? காலையிலே அவங்க தங்கச்சி வீட்டுக்கு பரப்பிட்டு போயாச்சுல. இது வரைக்கும் வர காணோம். ஓ அதுக்கு நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா? பரவாயில்ல போ. அம்மாவும் நீயும் என்னதான் எலியும் புளியுமா இருந்தாலும் அவங்க இல்லனா வருத்தப்படத்தான் செய்ய. நான் எதுக்கு வருத்தப்படணும்? நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படல. அப்புறம் என்ன அதாச்சும் சொல்லு. எங்க அம்மா வந்திருந்தாவ. அத்தை வந்தாங்களா? ஆமா. ஆமா அத்தை எங்க? வந்துட்டு போயிட்டாங்களோ? பின்ன போகாம எங்க அம்மைய கண்டதா உங்க அம்மாக்கு ஆகாதே. அதான் வந்து ரெண்டு வார்த்தை பேசி அப்படியே போயிட்டாவ. அட ஏன் பாக்கியம் போக விட்டேன்? இன்னைக்கு ஒரு நாளாச்சு இங்க இருந்துட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? எவ்வளவு சொன்னேன் ஆனா அம்மா கேட்கல. அம்மா இங்க நிக்க போய் இனி ஏதாச்சும் எனக்கும் அத்தைக்கு சண்டை வந்துருமோன்னு அம்மா கிளம்பி போயிட்டாங்க. ஓ அதான் உன் மூஞ்சில வாடி போயிருக்கோ? பின்ன வாடி போகாம எம்புட்டு நாளைக்கு அப்புறம் எங்க அம்மாவை பாக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு உட்கார்ந்து நிம்மதியா பேச முடியுதா? இல்ல எங்க வீட்டுக்கு தான் 2 நாளைக்கு நிம்மதியா போய் தங்கிட்டு வர முடியுதா? என் வீட்டுக்கு போய் 4-5 வருஷம் ஆகி போச்சு. பிள்ளையில வளர்ந்துட்டே வருது. ஒரு நாளை கூட அவங்க அம்மா வீட்டுல இருந்ததே இல்ல. வருத்தப்படாத பாக்கியம். உனக்கு இப்ப என்ன? அம்மா வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? நீ நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போ. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாண்டி அம்மா போன் பண்ணிருந்தாங்க. ஒரு 3 நாள் அவங்க வரதுக்குன்னு சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் தங்கச்சி வீட்டுல தான் இருப்பாங்களா. அப்போ நீ ஒரு வேலை பண்ணு. இன்னைக்கே பிள்ளைங்களும் ஓன் ட்ரெஸ் எல்லாம் பேக் ஆக்கி ரெடி ஆகி நில்லு. நான் போய் உங்க அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ வேணாப்பா சாமி. அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அட உன்னை போக சொல்றது நான் தானே. ஏதாச்சும் ஏசுனா என்ன தானே ஏசுவாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ போய் பிள்ளைங்களும் ஓன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. நான் உன்னை அங்க கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். ஏங்க அப்ப நானும் பிள்ளைகளும் போயிட்டீங்கன்னா ஒண்டியில இருக்கணும்ல. நீங்களும் 2 நாள் அங்க வந்து தங்குங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் பாக்கியா. அதெல்லாம் சரிப்படாது. நீயும் பிள்ளைகளும் ரெடியா இரு. நான் கொண்டு விட்டுறேன். அட நீங்களும் வாங்க. இங்க ஒண்டியில இருந்துட்டு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, வேலை இருக்காது. அப்புறம் என்னங்க போய் ஒரு 2 நாள் நின்னுட்டு வருவோமே. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க ஒரு நாள் கூட நிம்மதியா நின்னதே இல்ல. அத்தையும் ஊர்ல இல்லல. நம்ம போயிட்டு 2 நாள் கழிச்சு வரலாமே. அம்மாக்கும் என் தம்பிக்கும் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இல்ல பாக்கியா அது வந்து. அட வாங்க. நீங்க வந்தா நாங்க போவோம். இல்லனா நானும் போல. விட்டுருங்க. அட அப்படி சொல்லாத. போய் ரெடி ஆகு. நானும் வரேன். ஆமா நானும் ரொம்ப நாள் ஆச்சுல உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பார்த்து 2 நாள் இருந்துட்டு வருவோம். சந்தோஷத்துல கை காலெல்லாம் ஓட மாட்டேங்குது. நான் போய் அம்மைக்கு போன் அடிச்சு சொல்லிடுறேன். போ. என்ன பாக்கியம் சொல்ற? நீயும் மாப்பிளையும் பிள்ளைங்களும் வீட்டுக்கு வரீங்களா? ஆமா அம்மா. இப்பதான் அவ சொன்னாவ. சரி ஆத்தா பார்த்து பத்திரமா வாங்கன்னு நான் தம்பிக்கிட்ட அண்ணன்கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். சரி அம்மா. நான் பாரு 2 நாள் இருப்பீங்கன்னு சொன்னீங்க. அதனால முழுக்க 2 நாள் இங்க தான் இருக்கணும். பாதியில வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் சொன்னா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அட இல்ல அம்மா. அத்தை வரதுக்கு 3 நாள் ஆகுமா. அதனால தான் அவரு வரேன்னு சொல்லிருக்காவ. சரிம்மா
கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரிம்மா. ஏலே முருகேசா, முருகேசா. பாண்டியம்மா, என்னப்பா? அங்க தோப்புல வேலை பாக்குறவன் வந்தானா, இங்கிட்டு வர சொல்லு. சரிப்பா. பவனே, முருகேசா. என்ன அத்தா தோப்புக்கு வந்திருக்க? ஒரு போனை போட்டிருந்தா நான் வந்திருப்பேனே. ஐயா, போன் போடுறதுக்கெல்லாம் கையும் காலும் ஓட மாட்டேங்குது. ஏன் அத்தா என்னமோ சந்தோஷத்துல வந்திருக்க? என்னாச்சு? அது அது உன் தங்கச்சி பாக்கியம் அவன் வீட்டுக்காரன் பசங்கெல்லாம் 2 நாளைக்கு தங்கறதுக்கோசம் இங்க வராங்களாம். அட என்ன அத்தா சொல்ற? நிஜமாவா? ஆமாயா, இப்பதான் பாக்கியம் போன போட்டு சொன்னா. அட நம்பவே முடியல. நானும் முதல்ல நம்பவே இல்ல. பாத்துக்கோயே, காலையில வீட்டுக்கு போனல ரொம்பதான் வருத்தப்பட்டா. அதான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வராருன்னு நினைக்கிறேன். எப்படியோ மாப்பிளைக்கு நல்ல புத்தி வந்தா சரிதான். பாவ அவ கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட சரி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாவ. என்னைக்காச்சும் ஒரு நாள் நிம்மதியா நம்ம வீட்டுக்கு வந்து நின்னுட்டாளா? பழசெல்லாம் விட்டுரும் மக்கா. அதான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராரே, அதுவே போதும் நம்மளுக்கு. அவ வந்தா எனக்கும் சந்தோஷம் தான் ஆத்தா. முருகேசா, அவ வரனால ஆடு கோழி எல்லாம் ஒரு குறை இல்லாம எல்லாமே எடுத்துடணும்னே. அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம் ஆத்தா. அப்படியே கையோட வரும்போது லட்சுமியும் கூட்டிட்டு வந்துருனே. சரி ஆத்தா. சரிப்பா, நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேனே. சரி ஆத்தா, பாத்து போங்கண்ணே. சரி மக்களே. இந்த பையன் எங்க தான் போய் கிடக்கானோ? டேய் ராமே, ராம், வீட்ல தான் இருக்கிறது இல்ல. இங்கேயே திருப்ப நினைச்சு வந்தா இங்கேயும் காணுமே. ஐயோ, நேரம் வேற ஆகுது. சின்னவளை கூட்டிட்டு எப்பதான் என் வீடு போய் சேருவனோ என்னமோ. ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கே போறது. அப்ப இந்த பையன் புள்ள இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன செய்யறது? ஏ ராமே, ஏ லட்சுமி, என்னாச்சு? எதுக்கு கடந்து கத்திட்டு கிடக்கா? இத்த ராம தேடி வந்தேன். வீட்ல இருந்து இங்க தான் வரேன்னு சொன்னா கருணா வீட்டுக்கு. இங்க வந்து பார்த்தா ஆளை காணோம். அவளை பாத்தீங்களா? இல்ல லட்சுமி, தோ காலையில இருந்து வீடு பூட்டி தான் கிடக்கு. காலையில கருணா பைக்ல போறது பார்த்தேன். கூட ராமா தெரியல, ஒரு பையனும் இருந்தான். அப்படியாக்கா? அதான் கூப்பிட்டு யாரும் வரலையாக்கோ? ஆமாண்டி, பாரு கதவு வேற பூட்டு போட்டுருக்கா. அவன் எங்கேயாச்சும் போயிருப்பான். அது கூடவே ராமும் போயிருப்பான் போல. ஆமா, புது சேலையில உடுத்து மல்லிப்பூல எங்க கிளம்பியா? அதுவாக்கே, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஓ, அது சரி. ஆமா, சின்னவங்க அவ டியூஷனுக்கு போயிருக்காக்கே. போற வழியில இந்த பையனையும் கூட்டிட்டு அவளையும் கூட்டிட்டு அப்படியே போவேன்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா அந்த பையனை காணல. இனி அவனை தேடி எப்பதான் வீட்டுக்கு போய் சேரணும். ஆமா, உன் புருஷன் வரல? இல்லக்கே, அவர் ஊர்ல இல்ல, ரொம்ப லாங்ல இருக்க வேலை. அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாவே. அதான் இந்த பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அவங்கள காணோம். சரிக்கே, நான் பின்ன வரேன். சரிடி, உங்க அம்மாவையும் தங்கச்சி எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுண்ணே. சரி கோமதி அக்கா, அப்ப வரேன். சரி சரி. சேட்டா அப்படி எங்க தான் போறானோ? எங்கேயாச்சும் போன நினைக்கும் போது காணாம போயிடுறான். குட்டி, அண்ணே, நீயா? வாட் a surprise! என்னண்ணே பைக்ல எல்லாம் வந்திருக்கே? என்ன கூட்டிட்டு போகவா வந்த? ஆமாண்டி, சீக்கிரம் வா. ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. ஆமா, என்ன புதுசா டியூஷன் விட்டு வண்டியில எல்லாம் கூட்டி வந்திருக்கே? என்ன வண்டியில எங்கேயாச்சும் ஊர் சுத்த போறோமா? அதெல்லாம் இல்ல, நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம். என்னன்னு சொல்லியா? அம்மா வீட்டுக்கா? ஆமா ஆமா. திருட்டு பயலே, இங்கே இருக்க. இல்லடி, வாரேன். மம்மி, எங்க மம்மி போயிருந்தேன்? எங்கெல்லாம் உன்னை தேடினேன் தெரியுமா? அடிங்க, நீ ஊர் சுத்த போயிட்டு என்ன கேள்வி கேட்டியாக்கோ? வா மம்மி, டைம் போகுதுல, சீக்கிரம் போக வேணாமா? போறது இருக்கட்டும். நீ வீட்ல இருந்து இறங்கும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? அத சொல்லு முதல்ல. அது வந்து கருணா வீட்டுக்கு போறேன்னு. அப்படி சொல்லி என் காதுல பூ சுத்திட்டு எங்கல கறக்க போனா? மம்மி வேற எங்கேயும் போல மம்மி, இந்த டவுனுக்கு தான் போயிட்டு வந்தோம். கருணாக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சான். அதுதான் அவன் கூட துணைக்கு டவுன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்லியா? கர்ணா கூட தான் இருந்தியோ? ஆமா மம்மி, உன்கிட்ட போய் சொல்லுவேனா? உனக்கு நம்பிக்கை இல்லனா கருணாவுக்கு போன் போட்டு கேளு. என் கையில போன் இல்லாத தைரியத்துல தான சொல்லியா? அட இல்லம்மா, எதுக்கு எல்லாம் தப்பாவே நினைக்கியா? இந்த விஷயத்துல மட்டும் நான் உன்னை நம்பவே மாட்டேன். உங்க அப்பன கணக்காவே தான். சரிம்மா விடு, டைம் ஆகுதுல்ல, உனக்கு வீட்டுக்கு போக வேண்டாமா? டேய் ராம, அம்மா வீட்டுக்கு இன்னைக்கு யார் வராங்க தெரியுமா? எனக்கு எப்படிமா தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். அப்படி யாரு வராங்க? உங்க சித்தி சித்தப்பா பசங்க எல்லாம் வராங்கடா. சித்தி வராங்களா? ஆமாண்டா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கே வரா. அப்பன்னா இன்னைக்கு உனக்கு கொண்டாட்டம் தான். எங்க கொண்டாட விடுற உங்க அப்பே? சாயந்தரமே வர சொல்லிட்டாரு தெரியுமா? ஏமா, அம்மா வீட்டுக்கு தான் சொல்லிட்டு தானே வரேன். அப்புறம் என்னவா? தெரிய மாட்டேங்குதுல. உங்க அப்பா என்னமோ உடம்பு சரியில்லையா, சாயந்தரமே வரணும்னு சொல்லிட்டாவே. இந்த அப்பத்தா காணா இவ்ளோ கொழுப்பு ஆகாதம்மா. நீ எங்கேயாச்சும் போன ஆசையா புறப்பட்டா உடனே அதுக்கு வியாதி வந்துருமே. என்ன செய்ய, எல்லாம் என் நேரம். ஆனா மம்மி, அப்பாவும் அப்பத்தாவும் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் பேசலன்னு சொன்னா நீயும் விட மாட்டேங்கிற. நீயும் ஒரு வார்த்தை ஏன்னு கேட்க மாட்டேங்கிற. இப்படியே போயிச்சுன்னு நினைச்சுக்கோயேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பத்தாவை போட்டு வறுத்து எடுப்பேன் பாத்துக்கோ. சரி விடுறா, நல்ல நேரத்துல எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? நீ ஏன் அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்கியே, அதே போதும் எனக்கு. வா, வண்டி எடு, நேரமா போயிட்டு வருவோம்.
ம் சரி வாமா வந்து ஏறு போலாமாமா போமாக்கா. ராம, போற வழியில நல்ல பேக்கரி ஏதாச்சும் இருந்தா நிப்பாட்டுங்க. போகும்போது கொஞ்சம் பண்டம் வாங்கிட்டு போவோம். ம் சரி மம்மி